டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் இந்திய வரலாற்றில் பானிபட் போர்கள் மொத்தம் 3 பானிபட் போர்கள் நடைபெற்றது. அவற்றில் முதல் பானிபட் போர் 1526 ஏப்ரல் 21ஆம் நாள் நடைபெற்றது. இப்போர் இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் இடையே நடைபெற்றது. இப்போரின் வெற்றி பெற்றவர் பாபர் ஆவார். இப்போரின் முடிவில் ஏற்பட்ட மாற்றம் டெல்லி சுல்தான் வம்சத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. முகலாய வம்சத்தின் ஆட்சி இந்தியாவில் தொடங்கியது. அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது பானிபட் போர், இது 1556 நவம்பர் 5ஆம் நாள் நடைபெற்றது. 1556 நவம்பர் 5ஆம் நாள் நடைபெற்றது. இப்போர் முகலாய வம்சத்தின் அரசரான அக்பருக்கும் டெல்லியில் இந்து அரசரான ஹெமுவுக்கும் நடைபெற்றது. இப்போரில் அக்பர் வெற்றி பெற்றார், ஹெமு தோற்கடிக்கப்பட்டார். அது மட்டுமல்லாமல் முகலாய வம்சத்தின் ஆட்சி 15 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மலரத் தொடங்கியது. மூன்றாவது பானிபட் போர் 1761ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் நாள் 1761 ஜனவரி 14ஆம் நாள் நடைபெற்றது. இப்போர் ஆப்கானிய அரசர் அகமது ஷா அப்தாலிக்கும் மராத்திய பேரரசுக்கும் இடையே நடைபெற்ற போர். இப்போரில் ஆப்கானிய அரசர் மராத்திய பேரரசை வட இந்தியாவில் தோற்கடித்தார். இவ்வாறாக 3 போர்களும் இந்திய வரலாற்றில் பல மாற்றங்களை தந்த போர் அப்படின்றத நம்ம இங்கு தெரிஞ்சுக்கிறோம். பானிபட் என்பது டெல்லியிலிருந்து 97 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது என்பதை நாம் இந்த வீடியோ மூலம் அறிவோம். 3 பானிபட் போர்கள் தந்த மாற்றங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம இங்கு பார்ப்போம். நன்றி.